மேக்ஸிமம் மீனம் ராசி நேயர்களுக்கு பிறப்பின் கர்மானா தாய் அன்பு கிடைக்கிறதுல கொஞ்சம் லேக் ஆகுது. இல்ல தாய விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. தாய்க்கு முடியாம வந்துரு தாயால கவனிக்க முடியல. இல்ல நல்லா தான் இருக்கு, எனக்கு ஓகேவா இருக்குன்னா, சுயஜாதகத்துல மத்த கிரக நிலைகள வந்து நம்ம செக் பண்ணணும். இது வந்து பிறப்பின் கர்மாவா இருக்கு. தாயால ஒரு மனக்கசப்பு, தாயோட அன்பு கிடைக்கல. ஏன்னா அம்மா அம்மான்னு நான் ரொம்ப உருகுறேன். அம்மாவுடைய அன்பு எனக்கு கிடைக்கல அப்படின்றது. இன்னொன்னு நான் சொன்ன மாதிரி லக்கி இல்ல. லக் அவ்வளோ சீக்கிரம் வந்து மீனத்துக்கு கிடைக்காது. இது வந்து பிறப்பின் கர்மா. ஏன்னா அங்கே வந்து கேது சுபமாயிடுறாரு. எல்லா சுகபோகத்தையும் தர்ற சுக்கிரன் வந்து உச்சமடைகிறாரு. அப்போ வந்து எல்லாத்தையும் அனுபவின்னு சுக்கிரன் சொல்லுவார். கேது எதுவுமே வேணாம், ஒரு பற்றற்ற நிலையை கொண்டு போவார். குருவோட ஆட்சி வீடு. அப்படி இருக்கும்போது குரு ஒரு லைனில் கூட்டு போயிடுவார். சுக்கிரன் ஒரு சைடு பிடிச்சி இழுப்பார். கேது ஒரு சைடு இருக்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய பிறவி கர்மா. ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் எல்லாம் அனுபவிக்கணும். அங்கிட்டும் போகணும், இங்கிட்டும் போகணும். இல்லை நம்ம கரெக்டாக இருக்கணும், நம்ம ஒரு ஞான நிலை அடையணும், இன்னும் அச்சீவ் பண்ணணும், அறிவை வளர்த்துக்கணும்னு சொல்லணும். இல்லை வேண்டாம், நம்ம ஒரு டிவி பார்ப்போம், டான்ஸ் ஆடுவோம், நம்ம ஜாலியாக இருப்போம், வாழ்க்கையை அனுபவிக்க போகிறப்போன்னு ஒரு சைடு மைண்டு சொல்லும். மொத்தம் எதுவுமே பண்ண முடியாது. அது வந்து மீனத்தோட பிறவி கர்மா.